சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வருவர் நம்ம அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் ட்ரீசர் தாங்க சமீபத்தில் வெளியானது. அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தினுச்சு. அதிலும் ஹாலிவுட் படம் மேக்கிங் அளவிற்கு படம் இருக்க போவதாக அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு இயக்குனர் வினோத் இயக்கத்தில் துணிவு படம் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்து 2023 மற்றும் 24 ஆகிய 2 ஆண்டுகளிலுமே அஜித்தின் எந்த படமுமே வெளியாகல. அஜித் பைக் ரைட் எனவும் ரேசிங் எனவும் பிஸியாக இருந்ததால் படங்கள் வெளியில்லாமல் இருந்தது. இயக்குனர் மகிழ் திருமேனி வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களை இயக்குவதில் ரொம்பவே திறமசாலி. இவரது இயக்கத்தில் விடாமுயற்சி படம் ஒப்பந்தமாகி 1 வருடத்திற்கு மேல் எந்தவித அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு. இந்த ஆண்டு 2024 தாங்க இந்த படம் குறித்த தகவலும் வெளிவந்துச்சு. குறிப்பாக படத்தின் ட்ரீசரையும் வெளியாக அதிர்ச்சியும் இருந்துச்சு. இந்த நிலையில் விடாமுயற்சி வரும் பொங்கல் அன்று வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா தற்பொழுது படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளதாக எக்ஸ் தளத்தில் அறிவித்திருக்காங்க. மேலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் படத்தின் வெளியீடு விரைவில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அஜித் ரசிகர்கள் சமீபத்தில் வெளியான அஜித்தின் இளமையான தோற்றத்தால் உற்சாகத்தில் இருக்காங்க. தற்போது இந்த செய்தியும் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகியுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இதன் முன்பதிவு தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து முன்பதிவிலும் விடாமுயற்சி முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. லண்டன் மற்றும் அயர்லாந்தில் விடாமுயற்சி டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ததில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான வசூலை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த படத்தில் பிக் பாஸ் சீசன் 1 ராணவ், த்ரிஷா, தொகுப்பாளனி ரம்யா உட்பட பலர் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் பிரபல ஹாலிவுட் படத்தின் ரீமேக் எனவும் கூறப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.